நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாய் இருக்கிறான் அப்படிங்கறத சொல்றப்ப இது அல்லாஹ்வுடைய ரூல்ஸ். இப்போ இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஏன் அடி உழுவுதுன்னு பார்ப்போம். இப்போ இது அல்லாஹ்வுடைய ஒரு ரூல். ஒரு சமுதாயத்தின் மேல அல்லாஹ்வே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய ரூல். இப்போ யூனுஸ் நபியுடைய ஒரு சம்பவம் நமக்கு மிக சிறந்த ஒரு படிப்பினை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான் யூனுஸ் நபியுடைய அந்த வரலாறு. யூனுஸ் நபி என்ன பண்றாரு, இப்போ இந்த ரூல்ஸ் படி பார்ப்போம். இப்போ இந்த ரூல்ஸ் படி யூனுஸ் நபியுடைய சமுதாயம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். யூனுஸ் நபி என்ன பண்றாங்க, 1,00,000 பேர் கொண்ட ஒரு ஊருக்கு தூதரா போறாங்க. அவர் நியமிக்கப்படுறாரு தூதரா, அதுவும் ரசூல், நபி கிடையாது. நபியோட சேர்த்து கூடுதலா ரசூலுங்கிற பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரசூலா போறாரு, பிரச்சாரம் பண்றாரு. அந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. அவர் திருப்தியா அவர் ஹுஜ்ஜத்தை நிறுவிடுறார். அதுக்கப்புறம் அவர் அல்லாஹ் இடத்துல துவா செய்யறார். போதுமான வரை தாவா செஞ்சுட்டார்னு அல்லாஹ் என்ன பண்றான், அதான் ஏத்துக்கிறான். இவர் குறை வைக்கல அப்படிங்கறதுனால என்ன பண்றான், அல்லாஹ் அவருடைய துவாவை ஏத்துக்கிறான். ஊர் அழிக்கப்படுற ஒரு முடிவும் எடுக்கப்படுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடுறாரு. என்ன பண்றாரு, அந்த ஊர் அழிக்கப்படுறதுன்னு நல்லா முடிவு பண்ணிட்டான். என்னைக்கு அழிக்கணுங்கிறது இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. இன்னைக்கா நாளைக்கா 10 நாளா 5 நாளாங்கிறது டேட் ஃபிக்ஸ் பண்ணல. இவர் என்ன பண்ணிட்டான், அது பெண்டிங் லிஸ்ட்ல அது இருக்கு. அதாவது இவர் குற்றவாளி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிரும், தூக்குல இன்னைக்கு போறதுங்கிறது நிறுத்தி வைக்கும்ல, அது மாதிரி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் இவர் என்ன பண்றாரு, இது அழிக்கப்படுற ஊரு, இந்த ஊர்ல நாம இருக்கக்கூடாது, நாம இங்க அழிவு வரும்போது நாம இருக்கக்கூடாது. இவரா என்ன பண்ணிடுறாரு, ஒரு முன்கூட்டி ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு இவர் வெளியே போயிடுறார். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம இவர் போயிடுறார். இப்ப இந்த டியூட்டில அல்லாஹ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது யாரு, இந்த ஊர்ல நீ இறை தூதரா நீங்க வேலை பார்க்கணும்ட்டு அல்லாஹ். அப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர், டிரான்ஸ்பர் ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் அவர் அங்க இருந்திருக்கணும். அதுதான் அவர் செஞ்ச மிஸ்டேக். வேலையில குறை வைக்கல, சொன்ன விதத்துல குறை வைக்கல, ஹுஜ்ஜத்தை நிறுவுறதுல குறை வைக்கல, எதுல குறைச்சிட்டாரு, துவா அங்கீகரிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியா இவர் கிளம்புறதுல மட்டும் குறை வச்சிட்டார். அப்ப அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மேலும் மீன்காரருக்கு நாம் அருள் புரிந்தோம், நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டார். அவர் என்ன நினைச்சிட்டாரு, இதுக்கெல்லாம் அல்லாஹ் பிடிப்பானா, எது எல்லாம் செஞ்சிட்டோம், கரெக்டா முடிஞ்சு போச்சு, இன்னைக்கா நாளைக்கான அசாப் இருக்குது, இதுக்கு இப்ப நான் இன்னைக்கு கிளம்பி போறேன், அது ஒரு மிஸ்டேக்காக அவர் நினைக்கல. ஊர் காலின்னு ஆகி போச்சு. இப்ப இனி இங்க இருந்து அப்போ அங்க துவா அங்கீகரிச்சு எவனும் ஈமான் கொள்ள போறது இல்ல, அது எதுக்கு நாம இங்க இருந்துகிட்டு நாம இடத்த காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. கோபப்பட்டு கொண்டு மக்களை விட்டு அவர் சென்று விட்டதை நினைவு கூறும் சொல்லிட்டு 21 அத்தியாயத்துல 87 சொல்றான். அதாவது இந்த மக்கள் மேல அதிருப்தி. இவங்க